என்ன கணேசா, என்ன இந்த பக்கம் உன் தம்பியை பார்க்க வந்தியாங்கோ? ஆமாப்பா, கொஞ்சம் பணம் தேவைப்படுது. அதான் தம்பி கிட்ட கேட்டு வந்திருக்கேன்பா. எப்பா அவன் முன்ன மாதிரி இல்லப்பா, ரொம்ப பணக்காரன் ஆயிட்டான். ஆளுக சொந்த பந்தத்தையே மதிக்க மாட்டான். என்ன செய்ய பார்ப்போம். கேட்டு தந்தானா கொஞ்சம் எனக்கு நிம்மதியா அடைச்சிட்டு நிம்மதியா இருக்கலாம். அவனை நம்பி போற, சரி போ. சொல்லுமா. என்னங்க, எனக்கு உங்க அண்ணன் வீட்டுக்கு வந்திருக்காரு. அவருக்கு காசு ஏதாவது கொடுக்குறேன்னு தெரிஞ்சிச்சு, உன்னை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்க பொண்டாட்டி நான் முக்கியமா இல்லை உங்க அண்ணன் முக்கியமா? சரிம்மா. தம்பி வானே வானே. எப்போ வந்த? இந்த இப்பதான் வரேன். என்னண்ணே எப்படி இருக்க? வீட்டுல மதியெல்லாம் எப்படி இருக்கு? பிள்ளைங்களாம் காலேஜ் போகுதா இல்லையா? படிக்க வைக்கிறியா இல்லையா? வீட்டு பக்கமே வர்றதில்ல. இன்னைக்குதான் உனக்கு வீடு தெரிஞ்சாக்கும். சரி, என்ன விஷயமா வந்திருக்க? இல்ல தம்பி, பண விஷயமா தான் பேச வந்திருக்கேன். பாப்பாவை காலேஜ்ல சேர்த்திருக்கேன். கொஞ்சம் பணம் தேவைப்படுது. அதான் எல்லாத்தையும் கேட்டு பார்த்தேன், கிடைக்கல. சரி, தம்பிட்ட கேட்போன்ட்டு வந்திருக்கேன். இருக்குமாடா? பணமா? நான் கூட சாப்பிட்டு கிளம்பிடுவேன்னு நினைச்சனே. ஆனா இப்படி பணம் உதவி கேட்டு வந்திருக்கே. சொந்தக்காரங்களாம் சோறு சாப்பிட்டு கிளம்பிடுவோம். இப்படி பணம் உதவி கேட்டு வந்திருக்க, வெக்கமே இல்லாம. இப்ப என் பொண்டாட்டி ஊர்ல இருந்து வந்துருவா. 100 ரூபாய் 200 வாங்கி தரேன். பஸ் சார்ஸ் வாங்கிட்டு போய் ஊருக்கு கிளம்புற வழியை பாரு. அம்மா மடியில் நான் உட்காந்துருப்பேன், நீ வந்து உட்காருவ. சரி, நம்ம தம்பி தானே அப்படின்னு நான் எழுந்து போவேன். அந்த பாசத்தை விஷயம் எனக்கு தெரியலடா. எல்லாரும் பழிக்கிற போகும்போது நம்ம வீட்டு வறுமையில சரி நம்ம தம்பி படிச்சு நம்மளை காப்பாற்றுவான்ட்டு நான் வேலைக்கு போனேன்ல, அந்த பாசம் வந்து எனக்கு சுயநலமா தெரியலடா. இங்கேயோ பணம் கேட்டு பார்த்தேன்டா. எல்லா இடத்துலயும் அசிங்கப்படுத்தினாங்க. அப்பெல்லாம் எனக்கு வலிக்கல. ஆனா நீ சொல்லும் போது என் மனசு வலிச்சிச்சுடா. பணம் கேட்டு வந்தேன், பாசத்தோட பணம் தான் முக்கியம்னு எனக்கு ஒரு பாடமே நடத்திட்ட. கூட பிறந்த ரத்தம் உனக்கே புரியல, எங்க இருந்தோ வந்தவன் பொண்டாட்டிக்கா புரிய போகுது. போடா.